ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஜெய்ப்பூரில் ஒரு 9 வயது மாணவி, ஸோ 9 வயதுன்னா ஒரு 4வது 5வது படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாணவி திடீர்னு ஸ்கூலுடைய 4வது மாடியிலிருந்து குதித்து இறக்குறாங்க. அது எதனால் இறந்தாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டாலும் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி எங்கள் குழந்தைங்க கிட்டலாம் பேசலான்ட்டு அவங்க அப்பா அம்மா சண்டைக்கு வராங்க. ஸோ குழந்தைங்க யார் கேட்டாலும் ஒன்றுமே நடக்கலையே ஆண்டி, அன்றைக்கி நாங்கள் ஜாலியாக தானே இருந்தோம், இப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராலாம் இவங்க வாங்கி கலெக்ட் பண்ணி இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தா அந்த குழந்தைக்கிட்ட ஒரு பையன், எதிர இருக்கிற பையன் ஒரு செல்ஃபோனை காட்டும்போது அந்த பொண்ணு இப்படி பண்ணுறான். அது ஒரு கிளிப் இருக்குது. அடுத்தது அந்த பொண்ணு ஒரு அன்ஈஸியாகவே இருக்கிறா. அப்புறம் அந்த பையன் மறுபடியும் வரும்போது மற்ற பசங்கள்லாம் அந்த பையனை அடித்து துரத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை அவங்க அம்மா சொல்லும்பொழுது இது ஒரு மீன் கடை மாதிரி இருக்குது, ஒரு ஸ்கூல் மாதிரியாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வராங்க. டீச்சர் வரும்போது இந்த பொண்ணு போய் என்ன சொல்கிறா, ஆடியோலாம் கேட்கல, வெறும் வீடியோ மட்டும்தானே இருக்குது. ஸோ அந்த பொண்ணு போய் ஏதோ சொல்லும்போதே அந்த பையனும் கூடவே போயிடுறான். ஸோ அது ஏதோ ஆர்கியூமெண்ட் ஆகுது போல இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பொண்ணு வந்துடுறா. அப்புறம் மறுபடியும் போகிறா. மறுபடியும் நிறைய பசங்க இருக்கிறாங்க சுற்றி. ஸோ ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி தனியாகவே உட்காந்துட்டு இருக்கிறா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசியிருக்கிறா, வேறு ஒரு பொண்ணு கூடலாம் ஜாலியாக பேசுகிறா, அதெல்லாம் நடக்குது. பட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு அப்செட்டாகவே இருக்கிறா. இப்படி ஒரு 5 தடவை போயிட்டு வரா. வேறு ஒரு டீச்சர் கூட வராங்க, 2 டீச்சர் இருக்கிறாங்க, ஏதோ பஞ்சாயத்து நடக்குது போல இருக்குது. அவங்கக்கிட்ட கூட ஏதோ சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலோ தெரில, ஒரு டைம் மேபி இன்டர்வல் பீரியடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட அதை அவளோட கிளாஸு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அவள் கடன்னு ஃபோர்த்து ஃப்ளோருக்கு ஏறி, அதுக்கு மேலேயும் ஃப்ளோர் இருக்குது போல இருக்குது, அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல் போல இருக்குது. ஸோ 4th ஃப்ளோர் ஏறி அங்கேருந்து குதித்து அந்த குழந்தை இறந்துடுறான். அவங்க அம்மா சொல்லும்போது என் பொண்ணுடைய முகம், அந்த பொண்ணை விவரிக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் அந்த வீடியோவில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 9 வயது குழந்தை அந்த மாதிரி கிளாஸில் எடுத்துகிட்டு அதுவும் பப்ளிக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட காட்டுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது என்ன கண்டென்ட்டாக வேணாலும் இருந்திருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பேய் வீடியோ வந்தால் கூட குழந்தைங்க, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்க, பெரியவங்களே பெண்கள் பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்கூலில் செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அனுமதியே கிடையாது, எப்படி அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்துச்சு, இப்படிலாம் அந்த அம்மா கேள்வி எழுப்புகிறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சமீபமாக நியூஸில் ஒன்று வருது. ஒரு அரசாங்க ஊழியர் இருக்கிறாரு, அவருடைய வேலை சம்மந்தமாக ஒரு பெண் அவளை பார்க்க வரா. அந்த பெண், ஆனால் இவருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை பார்க்க வரும்பொழுது அந்த பெண்ணோட பழக்கமாகி அவ்வளோதான், மனைவியை விட்டுட்டு இப்போ இந்த பெண்ணோடவே லிவிங் டுகெதரில் இருக்கிறார். ஒரு 15 வருஷம் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு ஃபோனில் வேறு ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் பேசுகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் அவருக்கு 55 58 அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிற வயசு. அப்போ அவர் தூங்கினோடனே அந்த ஃபோன் நம்பருக்கு இந்த 2வது மனைவி கால் பண்ணி கேட்குறாங்க, யார்மா நீன்னு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு, இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுது. அப்புறம் எதுக்குமா ஜோடியாக பீச்சிலலாம் ஒன்றா இருக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக திட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கணவன்கிட்ட கேட்டோன்னே அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி இனிமேல்ட்டு இவளோட இருக்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. மறுபடியுமே இதே மாதிரி ஒரு 8 மாதமாக பயங்கர பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்பயும் போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பெண்ணோட அந்த 3ஆவதாக இருக்கிற பொண்ணோட கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு ஒரு 33 வயசு, இவருக்கு 58 வயசு. கல்யாணமே ஆகிடுச்சு அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்லி பார்ப்பா, அந்த பொண்ணு இனிமேல்ட்டு வந்துச்சுன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அதனால் ஒழுங்காக அந்த பொண்ணோட குடும்ப நடத்துகிற வேலையை பாருன்னொடனே அவரும் சரி அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. ஆனால் ரிட்டையர் ஆகி வந்தவர் வீட்டுக்கே வரலையாம், அப்படியே அந்த 3ஆவது பொண்ணு கூட போயிட்டார் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அழுகுறாங்க. இப்போ கேட்டால் முதல் பொண்டாட்டியோடு இருக்கிறேன்றாரு, 3ஆவது பொண்டாட்டியோடு இருக்கிறேன்றாரு. நான் இவரோட தான் 15 வருஷம் இருந்தேன், நான் பல லட்சம் இவருக்காக நான் கடன் வாங்கி வேறு கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் என்னால் இப்போ திருப்பி கட்டக்கூட முடியாது அப்படின்னு அழுகுறாங்க. ஸோ இதில் நிறைய கமெண்ட்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தான் முதல் மனைவியை விட்டு வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கும் வலிச்சிருக்கும், கர்மா இப்படி வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் அந்த 2ஆவது மனைவி நிறைய ஆடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க ரெக்கார்ட் பண்ணி. ஸோ அதில் அந்த பெண்ணோட, அந்த 3ஆவது பெண்ணோட பேசும்பொழுது ஒரு டைமில் எப்படி பேசியிருக்கிறாருன்னா, ஏதோ 3 லட்சமோ ஏதோ கொடுத்து அந்த பொண்ணை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். அந்த பொண்ணு கோவப்பட்டு, நான் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த 3 லட்சத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தாலி கட்டிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறதுலாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையிலே இவர் இந்த 2ஆவது மனைவி விட்டு போகிற எண்ணத்தில் இல்லை, 3ஆவது அந்த பொண்ணை தான் கட் பண்ணணுன்ட்டு இருக்கிறார். ஆனால் கடைசியில் அந்த ரிட்டையர் ஆன பிறகு ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான காரணம், அவர் எப்பயாச்சும் வீட்டுக்கு வந்தால் வாசிச்சு இனிமேல் தங்கெல்லாம் வராத கொண்டுடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாராம். ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அதனால் நான் வர முடியாது. அப்போ எந்த பொண்ணை கட் பண்ணணுன்னு நினச்சாரோ அந்த பொண்ணு கூட இப்போ வாழறாரு. காரணம், இந்த 2ஆவது மனைவி இவரை போலீஸில் சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த முதல் சம்பவத்துக்கு வரும். அந்த குழந்தை 9 வயது குழந்தை மாடியில் குதிச்சது இல்லையா, அங்கேயுமே அந்த பையன் என்ன காட்டினான்னு தெரியல. பட் இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஏதாவது ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் டக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு நான் என் குழந்தைய வளர்த்துருக்கிறேன்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு தைரியத்தோடு போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பெருமையாகவும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க பேசுகிறதே கேட்கலன்னு சொல்ல முடியாது, பேசுகிறத கேட்குறாங்க. டீச்சரு ஏதோ சொல்கிறாங்க, அப்புறம் இந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் உட்கார்றான். இப்போ என்னென்னா, நான் சொல்வதை சரி அப்படின்னு ஏற்றுக்கலைன்னா, நிறைய குழந்தைங்க இன்றைக்கி அப்பா அம்மா அந்த ஸ்பூன் ஃபீடிங் இன்னும் நிறைய வேர்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பொத்தி பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தை டென்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் உடனே அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அப்பா அம்மா மாறிடுவாங்க. ஆனால் சமுதாயம் மாறாதில்ல, எல்லோரும் மாற மாட்டாங்கல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. இப்போ இந்த குழந்தை மேபி பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம், இவ சொல்கிறத எப்போவுமே மற்றவங்க கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா டக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய டீச்சர் இருக்கும்போது தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை கேட்கலன்றது அந்த பொண்ணுக்கு ஒரு கோபத்தை உருவாக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் கோபத்தின் வெளிப்பாடு தான் இல்லை. பெரியவங்களாக இருந்தால் இது கொலையில் முடியும். இயலாத நிலையில் இருக்கும்போது, குறிப்பாக பெண்ணாக பிறக்கும் பொழுது அது இந்த மாதிரி முடிஞ்சிடுது. குறிப்பாக இந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்க அதுக்கு முன்ஜென்மத்திலுமே அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இல்லாட்டினா எப்படி அந்த வயசில் இதை பற்றி எப்படி யோசிக்க தோணும் இல்லையா. இது ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தை படம் பார்க்கதா இல்லையா தெரியல, படம் பார்க்காட்டினாலும் பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா, இதே 9 வயசு தான் நினைக்கிறேன். அந்த குழந்தைய ஒரு சின்ன விஷயம், அவங்க தாத்தா ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது போகாதுன்னு சொல்லி அம்மா வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான்.
அதுக்கு இது நடந்தது சாயங்காலம் நடந்துருக்குது. நைட்டு திடீர்னு அந்த குழந்தை போய் கதவை சாத்திட்டு தூக்க மாட்டி இருக்குது. இவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி இந்த தூக்க மாட்டுறதெல்லாம் இந்த குழந்தைக்கு தெரியும் இல்லை? அது அது எல்லாருக்கும் தெரியாது இல்லை. அப்போ அது முன்ஜென்மத்தில் அந்த குணம் இருக்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சமீபமாக ஒரு நியூஸில் வந்தது, ஓரிரு வருடங்களுக்கு முன்பு டீச்சர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு மாடியிலேருந்து குதிச்சிடுச்சு ஒரு குழந்தை. அப்போ என்ன பேசணுன்றதே பயப்படுறாங்க இப்போ டீச்சர்ஸ். ஆனால் அப்படி பார்த்து பார்த்து பேசினா கூட இந்த குழந்தைங்களை வந்து அது ட்ரிகர் பண்ணிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, லவ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? இது வந்து இதுக்கு முந்தைய ஜென்ரேஷன்லாம் கிடையாது. ரொம்ப ரேராக எவனோ ஒருத்தன் லவ் பண்ணுவான், அதுவும் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் சக்ஸஸ்லாம் ஆகவே ஆகாது. இப்போ ஃபெயிலியர் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, வெளியிலேருந்து பிரச்சனை கிடையாது. இவங்களே பிரேக்கப்பாக, அடுத்தது இன்னொரு லவ்வாக, இப்படி போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ஆத்மா பலகீனமாக இருக்குது. பார்த்த உடனே காமத்தில் விழுறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது, டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தின் மேலே பற்று வர்றது. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு பேக்கெட்டை கொடுத்துட்டு அதை நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கோபம் வருது. முதல்ல நான் தான் சாப்பிட்ணும், அல்லது இதை எடுக்கவே கூடாது. அந்த குழந்தை சாப்பிட முடியாமல் வச்சிடும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. அது வந்து அப்படி ஒரு கோபத்தை கொடுக்குது குழந்தைங்களுக்கு. அதேமாதிரி செல்ஃபோனை பிடுங்கினா அந்த மாதிரி கோபம் வருது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். இவங்க வந்து 1008 காரணம் சொல்லுவாங்க, ஆனால் ஆன்மீக காரணம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல்ல ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த உலகமே சொர்க்கமாக இருந்தது. அப்போ வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம்ட்டு. அப்படி இருந்தது வேறு யாரும் இல்லை, நாமளே தான். அதை சொல்கிறதுக்கு தான் இறுதியில் இறைவன் வரார். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறோம். அந்த பிரம்மாவாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இந்த ஞானம் வந்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ கடவுள் சொல்கிறது என்னென்னா, இதில் முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது ஆத்மா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னா, பயங்கர கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். எந்த அளவுக்குனா, அவ்வளோ அழகாக ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. ஆனாலும் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் அவங்கன்ட்டு அந்த உயிரில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கிற அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். அந்த உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ ஆத்ம உணர்வுன்னு இதை தான் சொல்கிறோம். ஆத்ம உணர்வில் இருப்பாங்க 2500 வருஷம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு வருது. அப்போ தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் எட்டி பார்க்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. ஏன்னா சின்ன சலனம் கூட இருக்காது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆத்மா பலகீனமாக ஆரம்பிக்குது. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய பாலியல் குற்றங்கள் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? சட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் அதையும் மீறி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க காமத்தில் விழறத பார்க்குறோம். அதே மாதிரியே கோபம் எல்லாமே. ஸோ அப்படி கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் இறைவன் வந்திருக்கிறார். அப்போ பலகீனத்தின் உச்சம். அதனால தான் குழந்தைங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு பலகீனமாக ஆகுறாங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். இதுக்கு பேர் தான் தமோ பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜுக்கு பேர் சதோ பிரதானம். அடுத்தது சதோ, ரஜோ, தமோ பிரதானம். சுத்தமான சக்தி இழந்த நிலை. அமாவாசை மாதிரி ஒளியே கிடையாது. சொர்க்கத்தில் பௌர்ணமி மாதிரி முழு நிலவு, ஃபுல் பவராக இருக்குது ஆத்மா. ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், இப்போ ஆத்மாவுக்குள்ளே சக்தியை நிரப்புறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நிரப்புறதுக்கான ஒரே வழி, இங்கே இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும் தேக உணர்வு தூண்டப்படுது. அதனால் இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் உங்களை ஆத்மானு உணர்ந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைங்கன்றார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ உங்களையும் ஒரு ஒளியாக நினச்சி கடவுளை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும்.
ஸோ இதை பண்ண ஆத்மா சக்தி ஆகும். எந்தளவுக்கு சக்தி ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பரும் வரும். ஏன்னா இருக்கிறது கலியுகம். கலியுகத்தில் நீங்கள் துக்கத்தை அனுபவிச்சே ஆகணும் போது நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸோ தப்பிக்க விடாமல் இருக்கிறதுக்காக சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி டக்குன்னு இறைவனை பிடிக்கணும். எப்போல்லாம் இறைவனை பிடிக்க மறக்கிறோமோ, அதாவது நினைக்க மறக்கிறோமோ, அப்போ தான் அந்த பழைய குணங்கள் எமர்ஜ் ஆகும். ஸோ இது தெரியாமலே எல்லோரும் இருக்கிறாங்க. அதுதான் கொடுமை. அப்போ இது தெரிந்து பிரம்மகுமாரி ஆனவர்களுக்கே இந்த போராட்டம் இருக்குதுன்னும் போது ஆகாதவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலைமை. ஸோ அதனால தான் பாருங்கள், ஒரு ஃபேமஸான நடிகர் நிறைய திருமணம் பண்ணியிருக்கிறார். ஸோ கடைசியில் இறக்கும்போது அவருடைய மகள்கிட்ட கேட்குறார், நான் ஏம்மா இப்படி இருந்தேன் அப்படின்ட்டு. இதுதான் காரணம், தமோ பிரதானம். இல்லை இன்றைக்கி அந்த பாக்யராஜ் ஒரு புக்கு எழுதினார், பாக்கியன்ட்டு. அதில் வரும் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதற்கான சூழ்நிலை இல்லாதது தான். சூழ்நிலை இருந்தால் எல்லோரும் தப்பு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. ஆனால் அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குது, அது வேறு ஒரு ரகசியம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைகளை பிரம்மகுமாரியாக ஆக்க வேண்டியது, இறைவனுடைய ஞானத்தை தினமும் வைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தலையாய கடமை. அதைவிட முக்கியம் இறைவனை நினைக்க வைக்கணும். அப்போ தான் அந்த சக்தி வரும். அடுத்தது இது கலியுகம்னு புரிய வைக்கணும். இது பயங்கரமாக ட்ரிகர் பண்ணக்கூடிய உலகம். ஆனால் சின்ன விஷயத்துக்கே ட்ரிகர் ஆகக்கூடிய அளவுக்கு பலகீனமாக ஆத்மா இருக்குது. அப்போ எவ்வளோ டேஞ்சர் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இதை புரிஞ்சுக்கணும், ஆத்மாவையும் பலமாக்கணும். சுற்றி இப்படி நடக்கும், நீ அமைதியாக இருக்கணும். நீ போய் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணு, எத்தனை இது உங்களுக்கு சாதகமாக வந்துடும்னு நினைக்கிறீங்க? வராது. அந்த நேரம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி விபரீதமான முடிவு நிறைய பேர் எடுக்கிறத பார்க்குறோம். போலீஸே தற்கொலை பண்ணுறதை எல்லாம் பார்க்குறோம். ஸோ எங்கே பார்த்தாலும் காமம், கள்ளக்காதல், இதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீண்டும் மீண்டும் விழறாங்க. இல்லை ஒரு பிரச்சனை வந்தோடனே உஷாராகி வெளில வரணும்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு பலகீனமாக இருக்குது. வெளியில் வர்றது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு பார்வையிலே விழுந்துடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் வரும் இல்லையா, ஒரு பார்வையிலே என்னை விழ வச்சா ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி பலகீனமாக இருக்கிறோம். அப்போ அதை சக்திசாலியாக மாற்றணும். ஒரு சிவனை தவிர வேறு எவனும் எனக்கு கிடையாது, வேறு எதுவும் எனக்கு கிடையாது அப்படின்னும்போது தான் அந்த சக்திசாலியான நிலை வரும். அப்போ தான் காமத்தை வெல்ல முடியும், கோபத்தை வெல்ல முடியும், பற்று பேராசை அகங்காரத்தை வெல்ல முடியும். ஏன்னா இதன் மூலமாக தான் நீங்கள் அந்த வலையில் சிக்குவீங்க, பிரச்சனையில் சிக்குவீங்க. கடைசியில் வெளியில் வர முடியாமல் இந்த மாதிரி விபரீதமான முடிவை எடுப்பீங்க. ஸோ பெரியவங்களும் டேஞ்சராக தான் இருக்கிறாங்க, குழந்தைகள் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஞானம். தயவு செய்து நீங்களும் இந்த ஞானத்தை எடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளையும் உடன் பிறந்தவர்களையும் தயவுசெய்து இதை எடுக்க வைங்க. இது அவங்களுக்கு நீங்கள் செய்த மிகப்பெரிய புண்ணிய காரியம். இப்போ இருக்கக்கூடிய துக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது மட்டும் கிடையாது. கலியுகம் அழிந்து இதே பூமி மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாறும்போது அங்கே உயர்ந்த பதவி அடைவீங்க, மீண்டும் தேவதையாக மாறுவீங்க. ஸோ அந்த தேவதை ஆவதற்காக நான் இதை பொறுத்துக்கிறேன். இல்லையா, எனக்கு ஒருத்தர் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்கப்பா, அதை நான் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கு கோடி ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ட்ரிகர் ஆவீங்களா? ஏன் ஆக மாட்டீங்க? அந்த கோடியில் தான் உங்களுடைய கவனம் இருக்கும் இல்லையா? ஆனால் கோடானு கோடி மதிப்பு வாய்ந்தது சொர்க்கம். அதுவும் 2500 வருடத்துக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க. ஆரோக்கியமான உடல், அழகான உடல், அளவற்ற செல்வம், எல்லாருமே அற்புதமான மனிதர்களாக இருப்பாங்க. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் போன்ற விலங்குகள் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகம் வருது. அந்த போதையிலே இருக்கணும். அந்த போதையிலே இருக்கும்போது இங்கே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதையெல்லாம் தினம் தினம் கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் முரளி மூலமாக. ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும், கேட்டதை சிந்தனை பண்ணணும், அதிலேயே மூழ்கி இருக்கணும். இந்த கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். அப்போ தான் இந்த கலியுகத்தை கடந்து அந்த சொர்க்கத்திற்கு ஆனந்தமாக போவீங்க. இங்கே துக்கப்பட்டீங்கன்னா சுகமான அந்த சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. ஸோ அதேமாதிரி நம்ம பேசுகிறது இல்லை, நம்ம பலகீனமாக இருந்து மற்றவர்கள் பேசுகிறதுனால நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது ஒன்று. இன்னொன்று, நம்ம பேசுகிறது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது.
ஏன்னா நமக்கு அது சாதாரணமாக தெரியும், ஆனால் அது அவங்கள அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனம் கொடுத்து பேசணும். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது அஃபெக்ட் ஆகுதான்னு அவங்கக்கிட்டே கேளுங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, அஃபெக்ட் ஆகிருந்தால் மன்னிச்சிக்கோங்க, அது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஸ்லைட்டாக அஃபெக்ட் ஆகிருந்தால் கூட டக்குன்னு அந்த காயத்தின் மீது மருந்து வச்ச மாதிரி ஆகிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவசியம் இதை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது.